உள்ள போய் கேளியா? ஓகே சார். ஹலோ, இந்த பொண்ணு கொடைக்கானல் எங்க பாத்தீங்களா? யோ, உங்க அக்காவை கிளம்பிங்க வர சொல்லு. நடிகை பிருந்தாவை தெரியாதா சார்? ஆமா, ஏன் தேடுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. பாத்தீங்களா பாக்கலையா? பார்க்கல சார். ஐயா, முட்டாள், போட்டோ காட்டிய கேட்க சொன்னேன். அறிவு கேட்டவனே, ஓடி வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியமா தேடிட்டு இருக்கோம். மாட்டையா ஏற வண்டியில். யோ, என்ன ரூம்ல டிராப் பண்ணிட்டு நீங்க போய் தேடுங்க. சென்னையில் பிரபல மார்வாடி கொலை, கொலையாளி தப்பி ஓட்டம், போலீஸ் வலைவீச்சு. ஹலோ, இப்ப டீ போடுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த பேப்பரை படி. இடிஞ்சு போய் உட்காருவேன். எங்க? காருக்குள்ளடா. டேய், பேய் இல்லடா, பொண்ணுடா. பொண்ணா? இங்க எப்படி? குளிக்க போயிருந்தானா, வர வழியில பொண்ணு மயங்கி கிடந்தாளா, பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சு, தூக்கிட்டு வந்து படுக்க வச்சிருக்கேன். தூங்குறாடா. சாதாரணமா தூங்குறாளா இல்ல ஏதாவது உதவி செஞ்ச என்ன பார்த்து இப்படி கேக்குறியே? மனசாட்சியே இல்ல உனக்கெல்லாம்? டேய், அதெல்லாம் மனுஷங்களுக்கு இருக்க வேண்டியதுடா, நமக்கு எதுக்கு? நம்ம நிலைமை இங்க சரியில்லை. போலீஸ் கொலையாளியை பிடிக்க, பிரதர் உன்னை பிடிக்க வலைய வீசிட்டாங்களாம். அமுக வேண்டியது ஒண்ணுதான் பாக்கி. கோடி கணக்கா திருடுறவங்கள விட்டுடுறானுங்க, பஞ்சத்துக்கு திருடுற நம்மள போய் பிடிக்கிறானுங்க. ராசா, நீ என்ன திருட்டு கேஸ்லயா மாட்டிருக்க? கொலை கேஸ்ல இல்லடா மாட்டிருக்க. எப்ப பார்த்தாலும் ஏன்டா விலங்கத்திலேயே மாட்ற? இதுல என்ன பாரு, என் அழக பாருன்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் வீட்டுக்குள்ளேயே போய் இந்த மூஞ்ச வேற கட்டிட்டு வந்திருக்க. ஊர் முழுக்க உன்னை போலீஸ் தேடுது. பேப்பர்ல வேற இன்னைக்கு பெருசா போட்டானுங்க. இந்த நிலைமையில நாம மாட்டணும். டேய், இந்த பொண்ணையும் நாம தான் கிட்னாப் பண்ணிட்டோன்னு கிட்னாப் கேஸ்ல வேற போட்டுருவானுங்கடா. ஏய், அந்த பொண்ணு எழுந்துட்டான்னு நினைக்கிறேன், வா போய் பார்க்கலாம். ஹலோ, மயக்கம் தெளிஞ்சிருச்சா? கிளம்பு. என்னடா? ஏய், உன் மனிதாபமான ஓவரு, கொஞ்சம் அடங்கு. ஏய், கிளம்பு. என்னது இது? சின்ன புள்ள தனமால இருக்கு. ஏம்மா அழுற? பாப்பாவை கொஞ்சம் ஆரம்பி. ஏன் பாப்பாவுக்கு லாலிபாப் வாங்கி கூட. ஏய், கிளம்பு. இது அடங்காத போல இருக்கு. ஏய், இறங்கி வா. இனிமே என் கூட்டத்துல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. வெரி குட். அப்புறம் என் கூட்டத்துல ஒரு பொண்ணு ராத்திரியில வெளியில யார் கூட தங்கினாலும் அவனுக்கு எவ்வளவு கட்டி வச்சிருவாங்க. வெரி குட், வெரி குட். டேய், கட்டிக்கடா. டேய், உனக்கு மாப்பிள்ள ஓகே தானே? பயப்படாத, பயப்படாத. ஆமா, உன்னை பார்த்தா டால்டா டப்பா மாதிரியே தெரியலையே. உன் பேச்சு, ஸ்டைலு இதெல்லாம் ரொம்ப டீசென்ட்டா இருக்க. ஏன் சாமி சந்தேகப்படுற? நான் ஒரிஜினல் தான். கொல்லிமலையில இருந்து ஊசிமணி பாசி வைக்க கொடைக்கானலுக்கு வந்தோம். என் ஐயன் பேரு ஜெய்சங்கர், என் அண்ணன் பேரு சத்யராஜ், என் தம்பி பேரு கார்த்திக். அது சரி, பெரிய காலை குடும்பமோ? ஆமா, அம்மனி பேர் என்ன? ரேவதி. ஐயோ மேடம், நீங்க பிறந்தது 1985 தானே? எப்படிடா? அப்பதான்டா மண் வாசனை படம் ரிலீஸ் ஆச்சு. உன் தங்கச்சி பேரு நதியா தானே? எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்லுது? ஐயோ, நான் பெரிய ஜோதிட மேதை ஆயிடுவோம் போல இருக்கடா. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதடா. சரி, அடக்கி வாசி. ஏய், உன்னால மட்டும் எப்படி டாடா டப்பா மாதிரியும் பேச முடியுது, எங்க ஊரு மாடன் பொண்ணுங்க மாதிரியும் பேச முடியுது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சாமி, நான் டால்டா தான், ஆனா டவுன் பொண்ணுங்க மாதிரியும் பேசுவேன். ஓ, நீ லேடி அண்ணியனோ? டேய், சும்மா இருடா. அது எப்படி உன்னால மாறி மாறி பேச முடியுது? ஏன் மாறக்கூடாது?
அம்மி மிக்ஸியா மாறிடுச்சு, ஆட்டுக்கல்லு கிரைண்டரா மாறிடுச்சு. எல்லாரும் கட்சி விட்டு கட்சி மாறுறாங்க, நாங்க மட்டும் மாறக்கூடாதா? அப்படி போடு. டேய், இவ்வளவு வாய் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு காப்பாத்தி இருக்கவே மாட்டேன். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? நடிகை பிருந்தா மாதிரி ஒரு ஃபிகரை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருக்காரு. காட்டு வாழ்க்கை கலகல கலகலன்னு இருந்திருக்கு மேடா. இப்படி சந்திரமுகிய தூக்கிட்டு வந்து லகலகலகல ஆக்கி விட்டியடா. ஏய், என்ன சிரிப்பு? என்ன சிரிப்புன்ற? உன் கூட்டம் எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு முதல்ல அங்க போய் சேரு. புறப்பட்டு எடுத்துக்க வந்துட்டாடா. அம்மா தாயே, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. நீ உன் கூட்டத்தோட சந்தோஷமா இருமா. என்ன கூட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். ஏமா அங்க போற? அவங்க கிட்ட தானே எல்லாத்தையும் சொல்ல முடியும். என்ன சொல்லுவ? என்ன ஷாரு காப்பாத்தினதை சொல்லுவேன், எனக்கு பாதுகாப்பா இருந்ததை சொல்லுவேன், அப்புறம் பசிக்கு சமைச்சிட்டு இருக்கிறதையும் சொல்லுவேன். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? நிறைய இருக்கு. காட்டுக்குள்ள ஒரு கார் இருக்கு, அந்த கார்ல 2 மனித தெய்வங்கள் இருக்குன்னு சொல்லுவேன். அந்த 2 மனித தெய்வங்களுக்கு அரசாங்கத்துல சொல்லி பரிசு கொடுக்க சொல்லுவேன். நோ நோ நோ, அந்த அவார்டுக்குலாம் நாங்க ஆசைப்படுறதே இல்ல. ஜஸ்ட் மனிதாபிமானம், தட்ஸ் ஆல். போ, நீ போய் ரெஸ்ட் எடுமா போ. டேய், கடவுள் நம்மள ஒரு பக்கம் காப்பாத்த நினைச்சாலும் சாத்தான் இன்னொரு பக்கம் நம்மள மாட்டி விட ஆசைப்படுறானேடா. டேய், இப்ப என்னடா பண்றது? டேய், வேணையே இவதாண்டா. இவளை வெளியில விட்டோம் நாம கஸ்டடிக்கு போயிடுவோம். அதனால இவளை கொஞ்ச நாள் நம்ம கஸ்டடியில வச்சுப்பண்டா. அதுக்கப்புறம் டைம் கிடைக்கும் போது எஸ்கேப் ஆயிடுவோம். ஹலோ மேடம், இன்னைக்கு மத்தியானம் எனக்கு காட்டு பூனை பிரியாணி வேணும், அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே மேடம். காட்டு பூனையா பிரியாணியா? இப்ப பாருங்க நம்ம திறமையா. கேள்றா. ஏயா, எத்தனை வருஷமா இந்த இடத்துல டீ கடை வச்சிருக்க? 3 தலைமுறையா? பரம்பரை கடையா? ஆமா, நீ டீ போட்டியா? என்ன தண்ணி? நம்ம அருவில ஓடுற மூலிகை தண்ணியா? மூலிகை தண்ணியாம்னே. டேய், மூலிகை தண்ணி இல்லைன்னு நாங்க சொல்லணும், அதை நீ சொல்லக்கூடாது. நீ என்ன கவர்மெண்டா? இல்லைங்கய்யா. யோ, இந்த தண்ணிக்கு ஐஏசி முத்திரை இருக்காயா? குழப்பறீங்களா சார்? யோ, நான் குழப்பலையா? அண்ணே உனக்கு தெளிவா எடுத்து சொல்லுவாரு. அண்ணே சொல்லுங்கண்ணே. சரி, கமுக்கமா ஒரு 30,000 கொடுத்துரு, நாங்க அதிகாரிக்கு தெரியாம அமைக்கிறோம். தாங்காதையா, தாங்காது. யோ, கடையை சீல் வச்சிட்டோம்னா நீ வியாபாரம் பண்ண முடியாது. அண்ணன் கேக்குற காசு கொடுத்துறியா? யோ, பார்த்தா பாவமா இருக்கு. சரி, ஒரு 3000 கொடுத்துரு. ஐயா ஐயா ஐயா, தாங்காதையா, தாங்காது. உன் கூட பெரிய ரோதனையா போச்சு. ஒரு 30 ரூபா கொடுத்துரு. என்னடா இப்படி செய்வரை குறைச்சு விட்ட? விடுங்கண்ணே, நம்ம சைபர் தானே குறைச்சிருக்கோம், ரூபாயை குறைக்கல இல்ல. ஐயா, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். இந்தாங்க 10 ரூபா இருக்கு. என்னண்ணே 10 ரூபா? வாங்கியா. அப்புறம் டீக்கெல்லாம் காசு கேட்க கூடாது. கடன் முட்டாய் கொடு. முறு கொடு. உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டியா? வேலை போங்கய்யா. முதல்ல நீ வேலைக்கு போயா. சீக்கிரம் வாயா. வெற்றி வெற்றி வெற்றி. Excuse me, do you know where is Italian ambassador's house? தம்பி என்ன சொல்லுது? நம்ம கொடைக்கானல் குளிரு ஹீரோ கொலைய வாட்டி எடுக்குதான். டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, இங்கிலீஷ் தெரியாதா? எஸ் எஸ் எஸ். சரி, நான் தமிழ்லயே கேக்குறேன். இத்தாலி தூதரோட வீடு எங்க இருக்கு சார்? அவர் வீட்டை நீங்க ஏன் பார்க்கணும்? ஜஸ்ட் ஒரு ஹெல்ப். அந்த வெளிநாட்டு தூதரோட விலையுயர்ந்த கார்ல இருந்த ஒரு வயர்லெஸ் பாக்ஸ் ரவுடி கும்பல் ஒண்ணு திருடிட்டு போயிடுச்சு. அத கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பரிசு தொகைன்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுத்திருக்காரு. அந்த ரவுடி கும்பல் கிட்ட சண்டை போட்டு நான் எப்படியும் அந்த பாக்ஸ கண்டுபிடிச்சேன். தம்பி, அந்த இத்தாலிய தூதர் இந்த கேஸ கண்டுபிடிக்க என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால அதை என்கிட்ட கொடுத்துருவீங்களா? அதை நான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருவேன். அஸ்கு புஸ்கு, நீங்க சுட்டுடுவீங்க. என்ன தம்பி, போலீஸே சந்தேகப்படுறீங்க? நீங்க மட்டும் எல்லாரையும் சந்தேகப்படுறீங்க? தம்பி குசும்பு. சரி, எவ்வளவு பணம் வேணும்? 3 lakh. தாராளம் எடுத்துங்க. பேரிச்சம்பழம் லேக், மெயின் லேக், அப்பர் லேக். கொடைக்கால் விவோ எனக்கு தெரிஞ்சவர் தான், பட்டா போட்டு கொடுத்துறேன். பழைய SSLC. நான் கேட்டது 3 லட்சம் ரூபாய் பணம். 3 லட்சமா? தாங்காது தம்பி. சரி, அப்ப நானும் உங்களுக்காக ஒரு சைபரை எடுத்துறேன். நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க, நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஹலோ. என்னங்க தம்பி, பிசினஸ் பேசிட்டு போறது நல்லா இருக்குது. அண்ணே எப்படியாவது பேசி முடிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாம் இருக்கு? காலையில சம்பளம் வாங்கின 7500 அப்படி இருக்குண்ணே. தம்பி, உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். 10,000 ரூபாய் இருக்கு. சரி, வரேன். கொடு தம்பி. சாரி. இங்க வரப்பா, இனிமே இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல. இத நாங்க தான் கண்டுபிடிச்சோம், நாங்க தான் பரிசு வாங்குறோம். ஓகே? டபுள் ஓகேனா?
அண்ணே இந்த ஒயர்லெஸ்ல தானே நம்ம வாழ்க்கையே அடங்கிருக்கு. கொடைக்கானல்ல ஆளுக்கு ஒரு பெரிய பங்களா கட்டலாம்ண்ணே. திரிசா ஹோட்டல் கட்டுறோம்டா. திரிசாவுக்கு நாம ஏனே ஹோட்டல் கட்டணும்? ஸ்டார் ஹோட்டல். ஸ்டார் ஹோட்டலா? அண்ணே ஸ்டார் ஹோட்டல் ஓனர்களுக்கு இந்த கசமால இருக்கு. இங்க ஒரு கச்சேரி நடக்குதா? ஜோதில ஐக்கியமாயிட வேண்டியதுதான். ஹலோடா, ஹாய்டா, டியா. ஹலோ கைஸ். என்ன இந்த சைடு சைவமா இருக்குது, சரக்கே காணோம். அதோ நம்மால வச்சிருக்கான். வணக்கம் மச்சான். மை கம்பெனி. யா யா யா. இவ்வளவு பெரிய இழுச்சு வாங்கினாக்குறான். வணக்கம் பெரியப்பா. ஊத்து, தாராளமா ஊத்து. போதும் போதும்டா, இன்னும் நிறைய ரவுண்ட் வருவோம்ல. லைஃப் இஸ் என்ஜாய்மா. absolutely. கட்ட செமத்தி ஆகுது. ஹே அது என் தாங்காச்சி. என்ன தமிழ் வருது? இது உள்ள நல்ல மொழி வெள்ள வந்துடும். இனிமே நான் வாயை திறந்தாதான். தங்கச்சி நீ ஆரம்பி, நீ வாசிட்டா பங்காளி. You want? Yes. One second. Take it. Cheers. Cheers. பெரிய வாசிப்பு வாசிக்கலாம். போடு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, நாங்க அசந்தப்ப எங்க நாட்டை பிடிச்சிங்க, நீங்க அசந்தப்ப இந்த பேக்கையாவது பிடிக்கிறேன். ட்ரெஸ் ஓகே ஓகே. அட எங்க அப்பா ராசா, பிரமாதம். உன்ன மாதிரி 4 பேர் இருந்தா என்ன மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படவே வேணாமே. காருக்குள்ள கதை வடைச்சுக்கிட்டு இது மட்டும் சேஃபா தூங்குது. நம்ம பையன் பணியில எங்க வரைச்சுக்கிட்டு இருக்கானோ. டால்டா, எந்திரு. இப்பெல்லாம் எது நடந்தாலும் பொண்ணுங்க நீங்க கத்துறது இல்லையே, அதான் ஆம்பளைங்க நாங்க கத்த வேண்டியதா இருக்கு. ஐயோ, கன்னி பையனா இருந்தானே. ஏய், எதுவும் நடக்கல. தோடா, காடு, இருட்டு, தனிமை, குளிரு, விடிஞ்ச பிறகு 2 பேரும் விலகாம இருந்த சீனு. பருவ பையனை இப்படி சீரழிச்சிய. புரியுது, பைய கொஞ்சம் சிகப்பா அழகா இருந்த உடனே நம்ம கூட்டத்துல இப்படி ஒருத்தன் கிடைக்க மாட்டானு தானே அவனை கவுத்துட்ட. நான் இவ்வளவு சத்தமா பேசியும் இன்னும் அவன் டயர்டா தூங்குறான்னா அங்க பாரு. வாங்க சார். டேய், எப்படா வந்த? டேய், தலையில என்னடா கட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய், கால் கட்டு போட்டிருந்தீனா கவலைப்பட்டிருக்க மாட்டேன். தலையில இல்லடா கட்டு போட்டிருக்க. அந்த அளவுக்கு ராத்திரி என்ன? நேத்து சாயந்தரம் அருவியில குளிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு 2 பேர் கெடுக்க. நிறுத்தே, இதுக்கு மேல நான் சொல்றேன். உடனே நீ ஓடி போய் அவனுங்கள 2 போட, பதிலுக்கு அவனுங்க உன்ன 1 போட, தலையில கட்டு. இதானே சொல்ல போற?
என்ன நடந்துச்சோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்தா உனக்கு புதுசா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரே கப்பு. ஆளும் அது லுக்கும். ஏய் புடுறா, உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு ட்ரெஸ் வாங்க எதுடா பணம்? இதுக்கெல்லாம் எவன்டா பணம் கொடுப்பான்? வழக்கமான நம்ம திருவிளையாடல் தான். ஆமா, அடிப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ராசா பண்ண? நான் தான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்ல. டேய், நீ கொலை பண்ணல, ஆனா நீ தான் பண்ணன்னு போலீஸ் சொல்லுதுல. அதே மாதிரி நீ இப்ப ரேப் பண்ணல, ஆனா ரேப் பண்ணன்னு நாளைக்கு ஊரே சொல்லும். அப்புறம் என்ன கருமம், இந்த டால்டாவை தான் நீ கட்டிட்டு அலையணும். ஏய், உன் பேர் சூர்யா தானே? என்னடா புதுசா கேக்குற? சொல்றா, உன் பேர் என்ன? சூர்யா. ஜோதிகா வந்திருக்காங்க, கூட்டிட்டு போ. நடு காட்டுல போட்டாங்க பாத்தியா? டீ குடிக்க 2 வரலாம் போண்டியதா இருக்கு. தண்ணி இல்லாத காட்டுக்கு நம்மள மாத்திரம் சொன்ன அந்த இன்ஸ்பெக்டர் இப்படி ஆள் இல்லாத பங்களா கொண்டாந்து பாதுகாப்பு போட்டாப்லையானே. ஐயோ, எலிய பூனை கடிச்சா பூனைய நாய் கடிக்கும். அதே மாதிரி நம்ம எஸ்பி இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் கடிக்கத்தான் போறாரு, நீயும் பார்க்கத்தான் போற. கடிக்கட்டும்னே. சார், இந்த பக்கம் ஒரு பொண்ணு பையன் ஓடி வந்தாங்களா சார்? நாட்டுல எத்தனையோ பையன் எத்தனையோ பொண்ணு இருக்கு, இதுல எந்த பையன் எந்த பொண்ணு? அண்ணே, இவங்க நக்கல் பண்றாங்கண்ணே. சார், நாங்க நக்கல் பண்ணல சார், உண்மையா தான் கேக்குறோம். எனக்கு சொந்தம் உனக்கு சொந்தம்னு 2 பங்காளிக்குள்ள வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் வழக்கு முடிகிற வரைக்கும் யார் உள்ள போக கூடாதுன்னு கோர்ட் உத்தரவு போட்டு பங்களாவுக்கு சீல் வச்சிருக்கு. அதனாலதான் நாங்க போலீஸ் காவல் இருக்கோம். யோ, பேய் கூட தங்காத இந்த பங்களாவை நாய் மாதிரி நாஜ காத்துட்டு இருக்கோம். எங்களை பார்த்து பொண்ணு வந்துச்சா பையன் வந்தானு கேக்குறீங்க, நையாண்டி தானே? ஓகே சார், சாரி சார். ஆமா, ஒரு பொண்ணையும் பையனையும் தேடுறீங்களே, எதுக்கு தேடுறீங்க? எங்க பொண்ணை ஒரு ராஸ்கல் கொடைக்கானலுக்கு கடத்திட்டு வந்துட்டான் சார். யோ, சீக்கிரம் தேடுங்கய்யா. பையன் கொடைக்கானல் குளூருக்கு கூத கஞ்சிட போறான். சார், உங்க பேர் என்ன சார்? வீராசாமி. ஏன் கேக்குற? இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கேக்குறேன். வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டியானே? ஏற்கனவே காட்டு பங்களா ஒண்ணாவது போட்டிருக்காப்ல, அப்புறம் முதுமலையில யானைகளுக்கு நடுவுல விட்டுருவாப்ல. யோ, பேச வேணாம்னு தான் நினைக்கிறேன். என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குறியா? உங்களோட சேர்ந்து நானும் முழு சாவுறேன். வெரி குட். எல்லாம் நீட்டா கொண்டு வந்துட்டியா? இது ஓபன் பண்ணு. சீக்கிரம் யா, டைம் ஆச்சு. போலீஸ் கிட்ட மாட்டிருந்தோம், பின்னி இருப்பானுங்க. நம்ம சூர்யாவையும் அந்த இருட்டு கடை அல்வாவையும் எங்க போய் தேடுறது? அதுங்களை எப்படி பாக்குறது? சரி, 2 பெக்க போட்டு யோசிப்போம், அப்பதான் ஐடியா வரும். வரண்ணா வாங்க. யாரா அவன்? ரெண்டாவது ரவுண்டு போவோம். என்னது, பீர் குடிச்சாவே மூச்சா வருது? அரை பெக்கு பியருக்கு சோடா, 4 பிளேட்டு கோழி, சிப்ஸ், 1/2 கிலோ முந்திரி பருப்பு. நாட்டுல ஏன் பஞ்சம் வராது சார்? என்ன சார் வேணும்? 2 பெக்கு பிராண்டி ஒரே கிளாஸ்ல ஊத்தி கொண்டு வந்துருங்க. கிளம்புங்க. சரி சார். வந்துருவீங்களே? வாய் கிழிஞ்சிட போதுரா. ஆத்தத்தை அடக்கினாலும் மூத்தத்தை முடியல. சரியான தின்னி போல இருக்க. பிறக்கும் போதே வாயை திறந்துகிட்டே பிறந்திருக்கிறான். இரு வர. பகல்லையே இந்த ஊர்ல யாரும் நடமாட முடியாது. இப்படி ராத்திரில நம்மள அந்த வீட்டு வாசப்படல படுக்க வச்சுட்டானே. டேப்பர் கடை கொடுத்து வயர்லெஸ் சொல்லி ஏமாத்தி விட்டானே. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா குளிரு தாங்க முடியலையே. குளிருது, டென்ஷன் ஆகிய படுங்கனே. படுங்க. அப்பா அரசன் முத்தா, பெரிய கருப்பா, சின்ன கருப்பா,